வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கௌதம் மேனன், ராஜு மேனன், நிறைய பேர், எக்கச்சக்கமான கிஷோர், நிறைய பேர் நடிச்சிருக்கிற விடுதலை படத்தினுடைய பார்ட் 2 விடுதலை 1 வந்து நமக்கு ஒரு பெரிய எப்படி ஒரு படம் எடுத்துட்டாரு வெற்றிமாறன் அப்படின்னு நாம மட்டும் இல்லாம 2K கிட்ஸ் எல்லாம் கூட கொண்டாடுற அளவுக்கு அந்த படம் அவ்வளவு சிறப்பா இருந்தது. சரி, விடுதலை 1ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பொழுது இது விடுதலை 2ல மீதியெல்லாம் பாத்துங்கன்னு ஒரு லீடு ஒன்று விட்டுருப்பாங்க. குறிப்பா இந்த விடுதலை பார்ட் 2 நீங்க பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 தயவு செய்து பாத்துருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கதை புரியாமல் இருக்கலாம், யாருக்குரிய பார்த்துருப்பீங்க. அந்த விடுதலை 1ல வந்து விஜய் சேதுபதியை சூரி வந்து சாதாரண ஒரு கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ் டிரைவர், ஜீப் டிரைவர், அவர் அரெஸ்ட் பண்ணிடுவார். அதோட முடியுது. அதிலிருந்து தொடங்குற படம் தான் விடுதலை 2. என்னன்னா விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அவர் கதை சொல்லலில் இருந்து இந்த பார்ட் 2 தொடங்குது. யார் இந்த விஜய் சேதுபதி? அவர் என்ன எப்படி இருந்தாரு? ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா, ஒரு ஒரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு நபர் வந்து எப்படி வந்து ஒரு பொது உடைமை பேசக்கூடிய ஒரு நபரா மாறினாரு. மார்க்சிசம், கம்யூனிசம் இதெல்லாம் பேசி அவர் ஒரு குழுவினுடைய தலைவரா மாறுறார். அதன் பிறகு என்ன நடக்குது? அவருக்கு ஒரு குடும்பத்திற்கு பிறகு அவர் எப்படி அரெஸ்ட் ஆறாரு, அரெஸ்ட் ஆன பிறகு அவர் எப்படி போலீஸ் கொண்டு போறாங்க, என்ன டீல் பண்றாங்க, இதுதாங்க வந்து பார்ட் 2. இதெல்லாம் பார்ட் 1ல நம்ம வந்து கதையின் நாயகனா படம் முழுக்க வியாபித்திருந்தது வந்து சூரி தான். ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. சூரி என்னையா பண்ண போறாரு, சூரிய வெற்றிமாறன் என்ன செஞ்சிருக்க போறாருன்ற மாதிரியான ஒரு ஆவலா இருந்தது. மிக தெளிவாக சூரிய யூஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா பரோட்டா சூரி அப்பெல்லாம் ஆரம்ப காலத்தில் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பரோட்டான்ற வார்த்தையை எடுத்துருங்க, சூரின்னு சொல்லுங்க. அப்புறம் கதையின் நாயகன் சூரியன் வந்து எப்படி கதையின் நாயகன் இல்லைன்னு நடிச்சிருக்கேன் நான் வந்து இந்த படத்துல. உண்மையிலே பார்ட் 1ல அந்த அளவுக்கு சூரிய கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாப்புல. பார்ட் 2ல படம் முழுக்க விஜய் சேதுபதி தான் இருக்கார். நீங்க தொடங்குனதுல இருந்து படம் முழுக்க இருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. நேற்று நைட் வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் கட் பண்ணிருக்காங்க பொழுது. 8 நிமிஷம் கட் பண்ணி 2.25 மணி நேரம் ஓடுது. 2.25 மணி நேரத்தில் வெற்றிமாறனுடைய படமா இது? வெற்றிமாறனுடைய முந்தைய படங்களை விட இது என்ன மாறுபட்டதா இருக்குது? இந்த படம் எப்படி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது? அதெல்லாம் வந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல உட்கார்ந்த நான் பார்த்த தியேட்டர்ல உட்கார்ந்த முதல் காட்சியில நிறைய வெற்றிமாறனுடைய ரசிகர்கள் இருந்தாங்க. வந்து அந்த டைட்டில் கார்டு வரும்பொழுது அடிச்ச விசில், எண்டு கார்டுல இந்த பிலிம் பை வெற்றிமாறன் வந்தப்போ ஓன் கத்தந்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இயக்குநர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ்ன்னு உருவானது வந்து ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, அப்படி சொல்லிட்டே நிறைய பேர், மகேந்திரன். ஏன்னா இவங்க பேர் போஸ்டர்ல பார்த்துட்டு ரசிகர்களா வந்தவங்கலாம் உள்ள வந்தவங்க நிறைய பேர். அது மாதிரி வெற்றிமாறன் அந்த இடத்துல இருக்காருன்னா அவருடைய அந்த திரை ஆளுமை தான் காரணம். சரி, படத்துக்குள்ள வர வந்து சொல்லணும்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜமீன்தார் அல்லது வந்து ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணைன்னுவாங்கல்ல, அந்த பண்ணை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்குது, தன்னுடைய அடிமைகளா வச்சிருக்குது. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அந்த பண்ணை தான் அந்த பெண்ணை வந்து முதல் இரவு வச்சுப்பாரு. அப்படின்ற ஒரு இடத்தில் ஒரு இளைஞனுடைய மனைவியை ஒரு பெரிய பெண்ணை தூக்கி மாறாரு. அங்க நடக்கிற ஒரு சம்பவம், சாதாரண ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய பெருமாள் வாத்தியார் எப்படி ஒரு புரட்சியாளனாக, பொது உடைமை பேசக்கூடிய நபராக, எப்படி ஒரு குழுவினுடைய தலைவனாக மாறி அதன் பிறகு ஒரு பெரிய போராட்ட குழுவையே உருவாக்கி அரசுக்கே பெரிய தலைவலியை கொடுக்கிறான். அந்த அரசே அந்த நபரை பிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து கடைசியில பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு என்ன ஆகுது? இவ்வளவுதாக படத்தோட கதை. இது 2.25 மணி நேரம் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பொழுது, விஜய் சேதுபதியுடைய கதை சொல்லலில் தான் தொடங்குது படம். ஒரு சாதாரண ஒரு ஆளு, அப்புறம் கம்யூனிஸ்டுக்குள்ள வராரு, அவருக்கு ஒரு குடும்பம், அதை சார்ந்து வந்து அங்க அடிமைகளா இருக்கக்கூடிய, கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களை பொது உடைமை பேசி காப்பாத்துறாரு, கை தூக்கி விடுறாரு, அவர்களுக்கு அறிவை சொல்லி தராரு, அவர்களுக்கு சமூக நீதியை, சமத்துவத்தை, ஒற்றுமையை போதிக்கிறாரு. அதற்கு குருவாக இருக்கக்கூடியவர் வந்து கிஷோர். இது எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோடைய கதை சொல்லலையே வந்து நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வந்து திரும்ப காட்சி வருது, நரேட் பண்றாரு, காட்சி வருது. ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு சின்ன இல்ல, ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு தொய்வையை கொடுக்குது வந்து. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க, வெற்றிமாறனுடைய படங்கள்ல நம்ம சொல்ல வந்து முதல்ல ஒரு மாதிரி அப்படி கொண்டு போய் அதுக்கப்புறம் எமோஷனல் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை பண்ணுவாப்ல. அது ஆடியன்ஸுடைய பல்ஸ். இதுல கூட அப்படியே முதல் பாதி எப்படி நகரும் போது தெரியுது, சரி ஏதோ வெற்றிமாறன் இதுல சொல்ல வராரு, ரைட். ஒரு அசுரன் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து, அசுரன் வேற இது வேற. அசுரன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு தனுஷ் வந்து அப்படியே ஒரு அப்பாவியா பொதுக்கு எல்லாரும் காலையில விழற ஒரு ஆளா, அவர் 2 பசங்களை என்னையா நீ வந்து இவ்வளவு ஒரு கோழையா இருக்கிற, வந்து கொஞ்சம் கூட ஒரு சூடு சொரணியா இல்லையா அப்படின்னும் பொழுது ஒரு கட்டத்தில் தன் மகன் மீது கை வச்ச பிறகு அவன் அசுரனா மாறுறான் போது ஆடியன்ஸ் அடிப்பாம இருங்க விசில். இதில் விடுதலை பார்ட் 2 கூட ஏதோ ஒரு பண்ண போறாரு விஜய் சேதுபதி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்ட்ரோல வந்தது, இன்ட்ரோல் வரைக்கும் இல்ல சார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன்னா, அதுக்குள்ள விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் லைவா அதுக்கப்புறம் போகுது. அவரை எங்க கொண்டு போறாங்க? பொதுவாக இந்த அரசுக்கு அரசு வந்து அரசு இயந்திரம்னுவாங்க இல்ல, அரசு இயந்திரத்தை யாராவது பகைச்சுக்கிட்டா அல்லது போராடினா எதிர்த்து நின்னா அவங்க என்ன ஆவாங்கிறது காலகாலமா இருக்குது. வந்து அப்படி ஒரு சிறு குழுவாக இருக்கிற அந்த குழுவினுடைய தலைவர் ஒரு கட்டத்தில் அரசுக்கு எதிராக மாறுறாரு. ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் அரசு ஒரு மாதிரி சொல்லுது, மக்கள் மத்தியில் வேற மாதிரியான அது பிரதிபலிக்குது. இவர் ஒரு நிஜமான காரணம் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி போலீஸுக்கும் ஒரு குழு தலைவனுக்குமான ஒரு 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 உரையாடல், ஒரு பயணம், காட்டுக்குள்ள நடக்கிற பயணம். அந்த பயணம் கடைசியில் எண்டு எப்படி முடிஞ்சிருக்குன்னு நீங்களே தெரிஞ்சிருக்கும். இவ்வளவுதான் அந்த படம். வந்து இதெல்லாம் மீறி எனக்கு என்னன்னா, வெற்றிமாறன் எதையும் வந்து நான் சொல்றதுதான் வந்து பொதுவா ஆடியன்ஸோட எமோஷனலா எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிவிடுவாரு. அதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குதோ இல்ல நிறைய மிஸ் ஆயிருக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றவாள். இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல விஜய் சேதுபதி. பேசிக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பா மார்க்சிசம், கம்யூனிசம், பொது உடைமை, விடுதலை இப்படியா பேசும்போது என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்தில் படம் பார்க்கிற அந்த 2K கிட்ஸ் நீங்க ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். திரும்ப 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 கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு தகட்டி போகுது. இங்க அது கேட்கறதுக்கான நேரம் யாருக்கும் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், டைட்டில் கார்டை ரொம்ப கொண்ட எழுத்துல வந்து பலமா போடுறது என்னன்னா, இது முழுக்க ஒரு கற்பனை கதை, இதையெல்லாம் நீங்க வந்து நிஜமா நடந்ததுன்னு நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது, இது 80களில் நடந்த நிறைய சம்பவங்களை அப்படியே கொண்டு வந்து இதுல குறிப்பா ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும், அப்பட்டமா அப்படியே கொண்டு வரும். ஒரு பொது உடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லுவாப்ல, எங்க ஊர்ல கூட வந்து நிலக்கரி எடுக்கணும்னு வந்தாங்க. வந்தவுடனே எங்க பூமி எல்லாம் கொடுத்தோம் கிட்ட. கொடுக்கும் பொழுது இதுங்க கொடுக்குறீங்க ரைட்டு, அதுக்கான காசையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்க வேலையும் கொடுக்குறோம் நாங்க. ஆனா ஒன்னும் நடக்கலன்ற ஒரு இடத்துல தியேட்டர் கை தட்டும். வந்து இது வந்து ஒரு சம்பவத்தை, இது மாதிரி நிறைய சம்பவங்கள், குறிப்பாக வந்து அந்த ஒரு ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம், அப்புறம் ஆண்டி மடத்தில் ஒரு குழுவாக இருந்தவர்கள், அப்புறம் வந்து தருமபுரிய அருமபுரின்னு காமிக்கிறது, இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி எந்த சென்சார் மாதிரியான பிரச்சனைகள் படத்துக்கு எதுவும் வந்துடக்கூடாது, ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க கொண்டு போறாரு. ஆனா கொண்டு போகும்பொழுது இன்றைய இந்த இளைய தலைமுறைகள் வெற்றிமாறனுக்கான ஒரு பெரும் ரசிகர்கள், அவர்களுக்கு வந்து நீங்க தத்துவத்தையும் போதனையும் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு போர் அடிச்சு போகுது, இவ்வளவுதானா அப்படின்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர், நிறைய கேரக்டரை வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து வெற்றிமாறன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த கேரக்டரையும் வீணடிக்க மாட்டார். வந்து ஒரு எல்லா படங்கள்லையும் இதுல வந்து நீங்க விஜய் சேதுபதி, சூரி, கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், இளவரசு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பா இன்னொரு ஒருத்தனை நான் உன்னிப்பா கவனிச்சேன். இன்டர்வல் பிளாக் முன்னாடி வந்து ஒரு 2-3 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஜெய் வந்து அப்படின்னு, மத்திய சென்னை, இன்னும் 2 படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு வில்லனா ஒரு இடத்துல நின்று அவர் மேலதான் ஒரு இன்டர்வல் பிளாக் முடியுது. அவரை கூட அருமையா காமிச்சிருக்காப்ல. அது மாதிரி எந்த கேரக்டர், அதே சூரிக்கு கூடவே ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவாப்ல, பாலா அப்படின்னு, அவர் கூட நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு வலுவான கதை, அடர்த்தியான கதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வெற்றிமாறன் கிட்ட இருக்கும். அப்படி அடர்த்தியான கதை இல்லைனாலும் ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை, அந்த திரைக்கதையை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு வித்தை தெரிந்த ஒரு மனிதர் வந்து இந்த விடுதலை பார்ட் 2ல அது ஏதோ இடத்துல சின்னதா மிஸ் பண்ணிருக்காரோ அப்படின்னு ஒரு கட்டத்துல நமக்கு என்ன ஆகுது, சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் ஆகுது, ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரியான ஒரு இது ஆகுது. அப்புறமா அந்த படம் வேற எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் அடிக்கும்னு பார்த்தா இப்படியே போய்கிட்டே இருக்குது. வந்து சரி, இவ்வளவுதான் இந்த இதுல இருந்து என்னால சொல்ல முடியும். முதல் பாகத்துல எல்லாம் சொல்லியாச்சுன்னு புதுவா ஒரு விஷயம் உண்டு. ஒரு தலைவன் மக்களுக்காக போராடுறேன், நானு மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களுடைய அந்த வறுமையும் அந்த மக்களுடைய கஷ்டத்தையும் கண்டிப்பாக சொல்லியாகணும். அதை ஏன் வெற்றிமாறன் மிஸ் பண்ணிட்டாருன்னு தெரியல. முதல் பாகத்தில் சொல்லியிருப்பாரு, அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த டீட்டெயிலா அதுல சொன்னதுக்கான டீட்டெயில் இதுல பண்ணியிருக்கணும். ஆனா அவருடைய போக்கஸ் முழுக்க வந்து பெருமாள் வாத்தியார் மீதுதான் போயிட்டே இருக்குது. பெருமாள் வாத்தியார் யார் பெருமாள் வாத்தியார், எங்க இருந்தாரு, எப்படி வந்தாரு, எப்படி போலீஸ்ல மாட்டலாரு, கடைசியில என்ன ஆனாரு, இதேதான் போய்கிட்டே இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு காட்சி ஒண்ணு
தொடர்ச்சியா வச்சிருப்பாரு. அது ஒரு 3 நாள் எடுத்துப்பாருங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்தது. ராஜீவ் மேனன், அப்புறம் வந்து சரவண சுப்பையா, கௌதம் மேனன், இளவரசு, இவங்க பேசுற அந்த ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, ஒரு முதல்வர் அப்படின்னு அவங்களை காட்டாமலே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஒரு அரசுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை அந்த அரசு எந்திரம் தன்னுடைய சுண்டு விரலால் வச்சு நசுக்கிடும் அப்படின்ற அந்த கான்வர்சேஷன்லயே புரிய வச்சிருப்பார். கண்டிப்பா இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து இளையராஜா அவர் பங்குக்கு கரெக்டா பண்ணியிருக்காரு. குறிப்பா இன்னும் பின்னணியில் இளையராஜாவை குறை சொல்ல முடியாது. வந்து இளையராஜாவை தாண்டி இன்னைக்கு வந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னும் பின்னணியில அவர் கொஞ்சம் சூப்பரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய இடங்கள்ல தோணுது. என்ன விடுதலையில கலக்கியிருப்பாப்ல, கேமரா, இதை தாண்டி காஸ்ட் உண்மையிலே. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மஞ்சு வாரியர் இருக்காங்க. மஞ்சு வாரியர் தான் விஜய் சேதுபதியுடைய மனைவி. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள். இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு வந்து திடீர்னு தெரியாம போகுது. சில காட்சிகள் வந்து முடிக்காமலே மொட்டையா நிக்குது. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பெரிய ஸ்பேஸ் கிடைச்சது. ஆனா என்னன்னா நிறைய பேச விட்டுருக்காங்க. இப்ப இவர் ரொம்ப பேசுவாரே அப்படின்னு. இதெல்லாம் மீறி கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல இந்த படத்தையே ஒட்டுமொத்தமா அப்படி நான் தாங்க ஸ்டார் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டார் இருக்கும் பாரு, அது மாதிரி வந்து நான் தான் ஸ்டார்னு சூரிய ஒரு சம்பவம் முன்னாரு, அதை சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அது ரொம்ப அது மாதிரி இந்த படத்துல ஒரு 10 சீன் இருந்ததுன்னா அது ஒரு சூப்பர் படமா இருந்திருக்கும். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்றதுன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோவாக ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்தது வெற்றிமாறனை தான். வெற்றிமாறன் அந்த அளவுக்கு இந்த படத்தை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பொழுது பார்ட் 1 நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புடன், முழு எதிர்பார்ப்புடன் வரலாமான்னு தெரியல எனக்கு வந்து. ஆனா பார்ட் 1 வேற மாதிரி இருந்தது. அதே சமயத்துல நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு தயவு செய்து இதுக்குள்ள வரணும் தான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு பொதுவாகவே வந்து இப்ப இருக்கிற பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க நிறைய தத்துவம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற வெட்டி வேலை வெட்டியில போயா அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படிதான். ஏன்னா இந்த 8 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்க இல்லைங்களா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஏன் இவ்வளோ லேகா போயிட்டு இருக்குன்னு செகண்ட் ஹாஃப் வந்து பிரமாதமா கொண்டு போயிருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா விடுதலை பார்ட் 2 ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இதெல்லாம் மாரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வெற்றிமாறன்லாம் ரொம்ப பார்த்து எடுக்கக்கூடியவர். ஒரு காடு சார்ந்த ஒரு விஷயங்கள், அப்புறம் அங்க அவ்வளவு நாள் இருந்து எடுத்தது, அப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கெட்டப், அந்த காஸ்டியூம், அந்த காலகட்டத்திலே கொண்டு போய் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை டீடைலிங் பண்ணி எடுத்திருக்கிறது இந்த படத்துல சிறப்பா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இயக்குனருக்காக, மற்ற நடிகர்களுக்காக விடுதலை பார்ட் 2 ஒரு புறம் நீங்க போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.